ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் மதிய வணக்கம். இங்கே வாங்க நம்ம வந்து கொத்தவரக்காய் வந்து வத்தல் எப்படி போடலான்னு அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து கொத்தவரக்காய் வந்து நல்லா தண்ணியில் அலசிட்டு குக்கரில் அப்படியே போட்டுடலாம். இது ஒரு சிலருக்கு வந்து நம்ம கொத்தவரக்காய் பொரியல் பண்ணாலே சாப்பிட மாட்டாங்க. ஒரு சிலருக்கு நல்லா பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. ஆனால் நான் வந்து எப்போவுமே வத்தல் தான் போடுவேன். செம்மையாக இருக்கும். இது வந்து இந்த காம்பெல்லாம் எடுக்கணும், இதுக்குள்ளார ஒரு நார் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து எடுக்கவே தேவையில்லை. அப்படியே நம்ம வந்து அலசி இங்கே பாருங்கள் குக்கரில் போட்டுடலாம். சூப்பராக இருக்கும் இந்த வத்தல். இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா வந்து 50 கிராம் எடுத்துருக்கேன். பாருங்கள், இதையும் நல்லா தண்ணியில் போட்டு அலசிடலாம். சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும் இந்த வத்தல். இந்த கொத்தவரங்காய் கூடவே இந்த பச்சை மிளகாயும் போட்டுடலாம். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த வத்தல். பொதுவாகவே நான் இந்த மாதிரி பொருளெல்லாம் வந்து கடையில் வாங்கவே மாட்டேன். வத்தல் எல்லாம் வந்து எப்போவுமே நான் வீட்டில் தான் செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்குவேன். பாருங்கள், இது நல்லா இப்படி கலரி விட்டுடலாம். சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து காரம்லாம் எதுவுமே தேவையில்லை. நம்ம இந்த மிளகா போட்டிருக்கோம்ல, பச்சை மிளகா, இந்த பச்சை மிளகா வந்து மோர் மிளகா சொல்லுவோம் இல்லையா, அதுவும் ரெடி ஆகிடும். அதே சமயம் இந்த கொத்தவரங்காய்க்கு காரம் கொடுத்த மாதிரியும் இருக்கும். வேறு லெவலில் இருக்கும் இந்த வத்தல். நான் வந்து நேற்றே ரெடி பண்ணி வச்சுட்டேன். தயிரை வந்து நல்லா மோர் மாதிரி பண்ணி இதில் ஊற்றிக்கலாம். திட்டமாக ஊற்றிக்கோங்க. பாருங்கள், கொஞ்சமாக வந்து சால்ட்டு போட்டுக்கோங்க. நல்லா ஈவனாக கலரி விட்டுருங்க. நல்லா கலரி விட்டுருங்க. அவ்வளோதான். இதை வந்து ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டுட்டு வந்துடலாம். நம்ம போயிட்டு ஒரு விசில் விட்டுட்டு வந்துடலாம். பாருங்கள், கொத்தவரங்காய் வந்து வத்தல் வந்து விசில் விட்டாச்சு. எப்படி இருக்குது பாருங்கள், பார்க்கும் போதே நல்லா இருக்குல்ல. பாருங்கள், நல்லா இதுவாகிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து வெயிலில் உலர்த்திடலாம். செம்மையாக இருக்கும். பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். இது அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சோம்னா காய வச்சு சூப்பராக இருக்கும். பாருங்கள், மோர் மிளகாவும் ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்களா, நல்லாயிருக்கும். இது காஞ்ச பேருக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். நேற்று நம்ம வடகம் போட்டோம் இல்லையா, அந்த துணிலே கொஞ்சம் இடம் இருக்குது. அதிலே நம்ம வந்து கொத்தவரக்காய் ஒன்றுத்திட்டோம். பார்த்திங்களா, இது தாங்க கொத்தவரக்காய். எப்படி வத்தல் ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்களா. நம்ம இதுலேருந்து குக்கர்லேருந்து எடுத்து இதை உணர்த்திக்கலாம். உங்களுக்கு யார் யாருக்கு இது வத்தல் பிடிக்க சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி கொத்தவரக்காய் வத்தல் போடுவீங்கன்னு சொல்லி பாருங்கள். இது வந்து காரமாக இருக்கும். இந்த பச்சை மிளகாவோட நம்ம விசில் விட்டதுனால இதோட காரமும் இதுக்கு சரியாக போயிடும். மோர் மிளகாவும் ரெடியான மாதிரி இருக்கும். பார்க்கும் போதே நல்லா இருக்குது. பார்த்தீங்களா, இப்படி தாங்க சூப்பராக இருக்குது. பாருங்கள், ரொம்ப ஈஸியான வேலைங்க. நான் எப்போவுமே இப்படி தான் வீட்டில் இருக்கும் போது சும்மா இருக்க மாட்டேன், ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பேன். இதெல்லாம் என் பாட்டி வந்து எப்போவுமே செஞ்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ எப்பாவது ஒரு டைம் நம்ம சாம்பார் வச்சுட்டு இதை வறுத்துக்கலாம். செம்மையாக இருக்குது. இந்த கொத்தவரக்காய் அப்படியே எண்ணெயில் போட்டு வறுத்தோம்னா சூப்பராக இருக்கும் காஞ்ச பேருக்கு. பாருங்கள், பார்க்கும் போதே நல்லா இருக்குல்ல. அவ்வளோதாங்க கொத்தவரக்காய். எப்போவுமே கொத்தவரக்காய் வந்து ரொம்ப விலை கம்மியாக தான் கிடைக்கும். அதே வந்து நீங்கள் மார்க்கெட்டில் வந்து நம்ம கொத்தவரங்காய் வத்தல்னு கேட்டிங்கன்னா ரேட்டு அதிகமாக சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் டைம் இருக்கும் போது வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்க, ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்கும். பார்த்திங்களா, கொத்தவரக்காய் வத்தல் ரெடி. உங்களுக்கு யார் யாருக்கு கொத்தவரக்காய் வத்தல் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.